ஒசூரில் பட்டாசு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி ஒசூர் அருகே ஜீமங்கலம் பகுதியில் பட்டாசு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகநாதன் இணைந்திருக்கிறார். ஜெகநாதன், பட்டாசு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொழிலாளர்கள் யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா? என்ன நிலவரம்? சக்தி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பாகலூர் சாலையில் ஜீமங்கலம் என்ற பகுதியில் ஓசூரை சேர்ந்த வடிவேல் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கிடங்கு இயங்கி வருகிறது. இந்த கிடங்கில் சுமார் 5000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு சதுரடியில் கொண்ட பட்டாசு கிடங்கு இயங்கி வருகிறது. இந்த கிடங்கில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டு பட்டாசுகள் வெடிக்க சதத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் உடனடியாக காவல்துறைக்கும் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்புத் துறையினர் வருவதற்கு முன்பு பட்டாசுகள் வெடித்து சிதறி அந்த பகுதி முழுவதுமே ஒரு கரும்புகை சூழ்ந்துள்ளது. இதனால் பகுதி மட்டும் ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தற்போது அந்த தீயானது கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதும் தீயை பட்டாசுகள் பட்டாசுகள் வெடித்து சிதறி தீயானது கட்டிடம் முழுவதும் அங்கங்க பரவி வருகிறது. இதனால் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து அணைக்கும் பணியில் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இது மட்டுமின்றி தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர், பாகலூர் காவல்துறையினர் அந்த கட்டடத்துக்கு இருபுறமும் 500 மீட்டர் அளவிற்கு தொலைவிலே பொதுமக்கள் யாரும் செல்லாத அளவுக்கு தடுப்புகள் அமைத்து அவர்கள் அங்கேயே பொதுமக்களை தடுத்து நிறுத்தி வருகின்றனர். இந்த தீ விபத்தின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே தற்போது கரும் புகையால் சூழ்ந்து காணப்படுகிறது. தீ அணைக்க தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர். இது மட்டுமின்றி தனியார் டிராக்டர் மூலமும் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கிடங்கில் எந்த தொழிலாளர்கள் யாரும் உள்ளே கிடையாது. இது ஒரு கிடங்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ஜெகநாதன்.